ஆண்டோடைய நாம் மைப்படுவதாக. இந்த நாளில் உலகமெங்கிலும் இந்த ஃபாதர்ஸ் டே கொண்டாடுகிறதுனால நம்முடைய சபையிலும் இந்த வாரத்தில் ஃபாதர்ஸ் டே என்று கொண்டாடுகிறோம். இந்த செலிப்ரேஷன் டேஸில் மாத்திரம் ஃபாதருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மக்கள் உண்டு. ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, அந்த டே இந்த டேன்னு வச்சு அட்லீஸ்ட் அந்த ஒரு நாளாவது பழகட்டும் மக்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நாட்களை ஏற்படுத்தினாங்க. இது ஒரு நல்ல ஒரு பின்னணி கொண்ட ஒரு ஃபெஸ்டிவல் தான் இது என்னை பொறுத்த வரைக்கும். அமெரிக்காவில் உள்ள ஒரு சகோதரி, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அப்பா அவளோடு சேர்த்து வளர்ந்த 5 பெண் பிள்ளை, மொத்தம் 6 பெண் பிள்ளைகளையும் அவங்க அப்பா தியாகத்தோடு வளர்த்தார். அந்த பெண்ணுடைய பேர் சொனாரா ஸ்மார்ட் டாட். இவங்க அவங்க அப்பா தன்னுடைய வீட்டில் தாயா தகப்பனாக இருந்து கவனித்து வளர்த்ததை திருப்பி நான் ஏதாவது செய்யணும் எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு அவங்க வீட்டு அளவில் ஃபங்க்ஷன் பண்ணது தான் ஃபாதர்ஸ் டே. அது அப்படி பரவி ஒரு வீட்டில் ஆரம்பித்தது பாருங்கள், அது பரவி தேசத்தில் பரவி பல தேசங்களில் பரவி 1972 முதல் கொண்டு அமெரிக்காவில் ஒரு அரசாங்க விடுமுறையோடு கூட உள்ள ஒரு செலிப்ரேஷனாக மாறுச்சு. இதை மனதில் வைத்துக்கொள்வோம். ஆனால் ஒரு சகோதரி தன் தகப்பனாரை கனப்படுத்த ஆரம்பித்த இந்த ஃபாதர்ஸ் டே நல்ல நோக்கத்தோடு ஆரம்பித்ததுனால நாமளும் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஆனால் இந்த ஒரு நாள் மாத்திரமா என்றால் நிச்சயமாக இல்லை. வேதாகமம் நமக்கு ஃபாதர்ஸ் டே அப்படின்னு எதுவும் சொல்லுதான்னா இல்லை. ஆனால் பிதா அப்பா அந்த உறவை குறித்து ஏராளமாய் சொல்லுகிறது. வேதாகமம் நல்ல சரியாக புரிந்து கொண்டா குடும்ப உறவு, அந்த குடும்ப உறவை நான் அடிக்கடி டச் பண்ணுறது காரணம், குடும்ப உறவையும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் பிரித்து பார்க்க முடியாது. குடும்ப உறவு நீங்கள் சரியாக புரிந்து கொண்டா கிறிஸ்தவ வாழ்க்கையை புரிந்து கொள்வீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியாக புரிந்து கொண்டா குடும்ப உறவில் சரியாக இருப்பீங்க. ஸோ அதனால தான் நம்ம ரெண்டையும் சேர்த்து சொல்கிறோம். இது நம்ம சர்ச்சு கண்டுபிடிச்ச கொள்கை இல்லை. பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் எல்லா புத்தகங்களிலும் தெளிவாக குடும்ப அமைப்பை குறித்து, உறவுகளை குறித்து சொல்லுகிறது. அதனால் ஒருத்தரை உயர்த்தி ஒருத்தரை குறைத்து அல்ல. அம்மாவுக்கு ஒரு நாள் கொடுத்து அம்மாவை மட்டும் உயர்த்தி மற்றதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறவங்க இல்லை. நம்ம அப்பாவை உயர்த்தி பேசி மற்றவங்களாம் வேஸ்ட்டுன்னு இல்லை. குடும்ப உறவு ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். இந்த நாளில் கூடுதலாக அந்த அப்பா என்ற ஸ்தானத்தை நாம் நினைக்கிறோம். இந்த குடும்ப உறவு இயேசு கிறிஸ்து பாருங்களேன், அவர் சொல்கிறாரு, கிறிஸ்து சபையை நேசிப்பது போல, புருஷனை பார்த்து சொல்கிறாரு, உன் மனைவி எப்படி நேசிக்கணும், கிறிஸ்து சபையை நேசிக்கிறார் அப்படி அப்படின்னு சொல்ல. கிறிஸ்து சபை எப்படி நேசிச்சாரு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த அளவு சபை எப்படி கம்பேரிசன் எப்படி பாருங்க, குடும்ப வாழ்க்கையோடு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை பின்னி பண்ணுது. இந்த ரகசியத்தை குறித்து எபேசியர் 5 கீழே உள்ள கடைசி வசனம் பாருங்க. இந்த ரகசியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார் பாருங்க, குடும்பத்தை பற்றி தான் பேசிட்டு வருவார். ஆனால் கீழே முடிக்கும் சொல்லுவார், சபைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள உறவை குறித்து நான் பேசுகிறேன்னு சொல்லுவார். ஸோ சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு, கடவுளுக்கும் மனுமக்களுக்கும் இல்லாவிட்டால் சபைக்கும் உள்ள உறவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் குடும்ப உறவை நாம் சரியாக புரிந்து, வேதம் அதற்கு கொடுக்கும் முக்கியத்துவம், வேதம் அதற்கு கொடுக்குற வேல்யூஸ் மதிப்பீடுகளை நாம் கொடுத்து நாம் படித்து நாம் பின்பற்றினா கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஜெயிப்போம். சிலர் ரொம்ப நூதனமாக நாங்கள் ரொம்ப ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, குடும்ப உறவை ரொம்ப துச்சமாக நினைக்கிறவங்க பெருகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பிசாசனுடைய தந்திரம். இன்னைக்கு இந்த பாடல் பாடினது அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை அப்படி இந்த பாடலை பாடும்போது ரொம்ப படித்தவங்களுக்கு இது பிடிக்காது. இந்த பாட்டு நம்ம சபையில் எப்போது பாடணும். இந்த பாட்டை ஏற்றின வெஸ்லி ஐயாவுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கட்டும், அவரை இன்னும் பயன்படுத்தட்டும், நிறைய பாடல்கள் எழுத அவரை பயன்படுத்தட்டும். இந்த பாடல்களை சில ரொம்ப படித்த மேதாவிகளுக்கு இது பிடிக்காது. அது என்ன, கடவுளை போய் மனித உறவோடு அப்பா, சித்தப்பா, மாமா, அண்ணன்னு பேசுறது. அந்த பாடல் எழுதினவருக்கு தான் தெரியும் இல்லை உன்னை எப்படி கூப்பிடுறது. ஏன்னா தோளின் மேலே என்னை சுமந்ததை பார்த்தா அப்பா ஞாபகம் வருது, கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா எங்கள் அம்மா ஞாபகம் வருது. அந்த குடும்ப உறவை
அப்படியே அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொண்டு வராரு. ஸோ கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். நம்முடைய பரமபிதா தினந்தோறும் ஜெபிப்பதற்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? ஜெபிக்க வேண்டிய விதமாவது கற்றுக் கொடுத்தார். என்ன சொல்றார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. எங்க அப்பா பயங்கரமானவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அதரிசனமானவர். ஏன்னா அவரை நம்ம பார்த்து தொட்டுலாம் உணர முடியாத எல்லையும் தாண்டி இருப்பவர். ஆனால் அவர் நமக்கு உரிமை கொடுத்துருக்காரு. அப்பான்னு கூப்பிடுறாரு. எல்லாம் சொல்லுங்க, அப்பா. அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதான்னு சொன்னோன்னு தான் கல்லெடுத்து கொல்ல பார்க்குறாங்க. ஏன்னா யூதர்களுடைய நம்பிக்கை கடவுள்னாலே கடந்து நிற்பவர், மனித உறவுகளை வச்சு கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. நீ எப்படி அவர் அப்பான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கல்லெடுத்து கொல்ல பார்த்தாங்க இல்லை. ஸோ நம்ம பில்கியூஸ் அப்படின்னு ஒரு அம்மா, முஸ்லீம் கான்வெர்ட், அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க, நான் பிதா என்று அழைக்க துணிந்தேன். ஆனால் அந்த கல்ச்சரில் அவங்க பிதான்னு கூப்பிட முடியாது. ஸோ நமக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு ஆசீர்வாதமான அனுபவம், நம்ம தேவனை பயந்து நடுங்கி ஐயோ அவர் அடிச்சிருவாரோ உதைச்சிருவாரோன்னு இல்லாமல் அப்பான்னு கூப்பிடலாம். எல்லாம் சொல்லுங்கள், அப்பா. அப்பான்னு கூப்பிடுங்க கடவுளை பார்த்து. அப்பா, தாவீதின் குமாரனேன்னு அவங்க கத்துனது போல் நம்ம சொல்ல அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடலாம். ஸோ இந்த குடும்ப உறவில் பிதா இல்லாவிட்டால் அப்பா என்றவருடைய ஸ்தானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு ஆதாரமான ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 103:13 வாசிகள். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கடவுள் தம்முடைய அன்பை மனிதர்கள், நம்மை போன்ற மனிதர்களுக்கு புரிய வைக்க, வெளிப்படுத்த, தெளிவுபடுத்த எத்தனையோ வேத வசனங்களை, உதாரணங்களை, கதைகளை நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்படி அன்பை ஓசியா புத்தகத்தில் வாசிங்கன்னா அப்படி அன்பை புரியலாம். நாள் முழுவதும் உனக்கு நேராக என் கையை நீட்டி வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் தேவனுடைய அந்த அன்பு எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இங்கே சொல்கிறாரு மனுஷனுடைய அன்பு, குறிப்பாக தகப்பனுடைய அன்பை குறித்து சொல்லி அதுக்கு தன்னுடைய அன்பை இணைத்து பேசுகிறார். தன்னுடைய அன்பை புரிய வைக்க மனிதர்களாகிய நம்மை, தகப்பனாகிய என்னை, என்னுடைய அன்பை உதாரணப்படுத்துகிறார். புரியவே முடியல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது என் மனசை ரொம்ப ஆழமான ஒரு செய்தியை கொடுக்குது. ஏன்னா இன்னொரு வசனத்தை வாசிங்கன்னா புரியும். எபேசர் 5:25 நாம் வாசிக்கிறோம். வாசிங்க, எபேசர் 5:25. உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து போதும். இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல, கிறிஸ்து சபையை போஷிப்பது போல அப்படின்ற கம்பேரிஷன் ஈஸியாக புரியுது. குறிப்பாக கிறிஸ்து சபையை எப்படி நேசிச்சாரு அதுபோல் நான் என் மனைவியை நேசிக்கணும் கற்றுக்கொள்வது ஈஸி, புரிந்து கொள்வது ஈஸி. ஏன்னா அவருடைய அன்பு அகாப்பே லவ், நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ். நம்முடைய அன்புலாம் மனித அன்பு, ஹியூமன் லவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேதாமத்தில் பயன்படுத்தப்பட்ட பதங்கள் ஈரோஸ் அப்படின்னா மாமிச அன்பு. மாமிச அன்புன்னா என் மாமிச தேவையை நிறைவேற்றுகிறாய் நீ, ஆகவே நான் உன்னை நேசிக்கிறேன். என்றைக்கு என் மாமிச தேவை நீ நிறைவேற்ற முடியாதோ அன்றிலிருந்து நான் உன்னை நேசிக்க மாட்டேன். இதுதான் ஈரோஸ். இதுதான் மனிதர்களுக்குள்ள அதிகமாய் காணப்படுகிற அன்பு. இதனால தான் தவறான உறவுகள், இதனால தான் தவறான எண்ணங்கள், தவறான தேடல்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்பவும் அந்த அன்புன்னு நினச்சிக்கிடுவாங்க. என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னை எல்லாரும் நேசிக்கணும் அப்படின்னு அந்த அன்பை எல்லா இடத்துல தேடக்கூடாத இடத்துலலாம் தேடுறது தான் பேர் தான் ஈரோஸ். ஏன்னா ஈரோஸ்னு கிரேக்க பதம் சொல்லுற அந்த அன்பு ரட்சிக்கப்படாத எல்லாருக்கும் பொது சொத்து. அவங்க அன்பாக இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனால் அந்த அன்புக்கு கீழே உள்ள நிபந்தனை என் மாம்ச தேவை நீ நிறைவேற்ற வேண்டும், அந்த நிபந்தனை இருக்கும். இன்னொரு அன்பு வேதாமத்தில் சொல்லப்பட்ட புதிய ஏற்பாட்டில் கிரேக்க பதம் சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளையோ லவ். பிள்ளையோன்னா சகோதர அன்பு. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அது இருக்கும் நான் நம்புகிறேன். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு பாருங்க. நீ என்னை பார்த்து சிரிச்சா நான் உன்னை பார்த்து சிரிப்பேன், நீ என்னை நேசிச்சா நான் உன்னை நேசிப்பேன், நீ எனக்கு லாபமாக இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு லாபமாக இருப்பேன், நீ எனக்கு என்னைக்கு பிரச்சனையாக மாறி அன்னையிலிருந்து உன்னை வெறுத்துருவேன், என்னால் உன்னை நேசிக்க முடியாது.
இந்த ஃபிலியோ லவ் அன்பாக இருக்கிற மாதிரி தெரியும், ஹீரோஸ் லவ்வோட ப்ரொமோஷனல் லவ் மாதிரி தெரியும். சரி, ரொம்ப கண்ணியமான மனுஷர் இவர், கண்ணியமான மனுஷி அப்படின்னு சொல்ல தோணும். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டிஷனல் லவ். மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள், ஃபீலிங்ஸ் தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக இல்லைன்னா இல்லை, அன்பு வராது. ஸோ ஒரு மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். மூணாவது ஒரு அன்பு வேதாமத்தில் சொல்லுவோம், அகாப்பே லவ். கிரேக்க பதம் அகாப்பேன்னு சொன்னால் அன்கண்டிஷனல். இயேசு கிறிஸ்து அப்படி தாங்க நேசித்தார், அப்படி தான் சபையை நேசித்தார். ஏன்னா அதனால தான் இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்கள் செய்வது தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும்னு கேட்குறாரு பாருங்க. அந்த மன்னிக்கக்கூடிய இருதயம் எங்கே வருகிறது? அகாப்பே லவ். இப்போ புரியுது எனக்கு, கிறிஸ்து இப்படி மன்னிச்சது போல நீ உன்னுடைய அன்பு எரோஸ் லவ். அதில் தான் திருமணத்துக்கு உருவ பொருத்தம் மட்டும்தான் பார்த்தேன், கலரை பார்த்தேன், உனக்கு பிடிக்குதான்னு பார்த்தேன், அது ஹீரோஸ் லவ். ஆனால் அதுலேருந்து ப்ரொமோஷன் ஆகி ஃபிளையோ லவ்க்காக வந்துட்டியா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறாரு. என்ன அந்த சகோதர குறைஞ்சபட்ச அன்பாது இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அதையும் தாண்டி அகாப்பே லவ்லாம் நமக்கு எட்டி பார்க்க முடியாத உயரமாக இருக்குது. எப்படி என்னால் நேசிக்க முடியும்? என்னை வெறுக்கிறவளை என்னால் எப்படி நேசிக்க முடியும்? என் கணவனோ என் மனைவியோ என்னை வெறுத்து விட்டால் எப்படி என்னால் நேசிக்க? என் உடன் வேலை செய்கிறவர்கள் சகோதரர்களை எப்படி என்னால் நேசிக்க முடியும்? அந்த இடத்துக்கு நம்ம இருக்கிறோம். ஆக அந்த கிறிஸ்துவின் அன்பை போல நீ மேலே வரணும். ஹீரோஸ் மாமிச அன்பிலிருந்து, சகோதர அன்பிலிருந்து நிபந்தனையற்ற அந்த அன்பு கொள்ளணும். ஈஸியாக புரியுது எனக்கு. ஆனால் இந்த வசனம் மட்டும் எனக்கு கடினமாக இருக்குது. சங்கீதம் 113 103 வாசனம் பாருங்கள், அது எனக்கு புரியவே மாட்டேங்குது. அது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு டிஸ்டர்ப் ஆகுது. எப்படி சொல்கிறார் பாருங்க, வாசிங்க, இன்னொரு முறை வாசிங்க. எனக்கு வசனம், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல. இந்த கம்பாரிசன் பாருங்க, கம்பாரிசன் பாருங்க. தன்னுடைய அன்பை எப்படி சொல்றாரு? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல. அப்படியானால் கர்த்தர் ஒரு தகப்பனை பார்க்கும் பொழுது அவருடைய அன்பை எப்படி பார்க்கணும்னா, தான் எப்படி இந்த உலகத்தை நேசிக்கிறோமோ, தமது ஒரே பிரான குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி தாம் எப்படி இந்த உலகத்தில் உள்ள மக்களில் அன்பு கூர்ந்தாரோ, அதே அன்பை தகப்பன் என்ற ஸ்தானத்தில் இருக்கிற புருஷனுக்கு கொடுக்கிறார். எவ்வளோ கனப்படுத்துகிறார் பாருங்க. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். உலகம் தகப்பனை தவறாகவே புரிந்து கொண்டு இருக்கிறதுன்னு தான் நானும் சொல்ல முடியும். நான் அப்படி தான் புரிந்து கொண்டேன் என் தகப்பனை. சிறு வயதிலிருந்து நான் அப்படி தான் புரிந்து கொண்டேன். ஒரு நாளிலே ஒரு முக்கியமான போதகர் மனைவி இறந்துட்டாங்க. அந்த இறந்து முடிச்சு இந்த கூட்டத்தில் அவங்க துக்க நிவர்த்தி கூட்டத்தில், ஸ்தோத்திர கூட்டத்தில் பேசுகிறாங்க. நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க, பிள்ளைகளும் சாட்சி சொன்னாங்க. பிள்ளைகளுக்கு நான் நினைக்கிறேன் அப்பாவுக்கும் சரியான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்காது அப்படின்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அதில் பிள்ளைகள் திரும்ப திரும்ப அழுத்தி, எங்களுக்கு எல்லாமே அம்மா தான், எங்களுக்கு அம்மா தான் எல்லாம், அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க, அம்மா தான், அம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லை அப்படி சொன்னாங்க. அப்பா உயிரோடு உட்காந்துருக்காரு. அவர் முகத்தில் கறி பூசிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. பர்பஸாக பண்ணுற மாதிரி. அம்மாவை நேசிச்சதுனால சொன்னாங்களா, அப்பாவை காலி பண்ணுறதுக்கு சொன்னாங்களான்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஒருத்தன் கூட சொல்ல மாட்டேங்கிறான், எங்கள் அப்பாவும் அம்மாவும் சொல்ல மாட்டேங்கிறான். அம்மா தான், எதுவும் விட்டது பேசுனா எங்கள் அம்மா தான், தேவையே கெடுக்கணும்னா அம்மா தான், என் வாழ்க்கை நாங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோன்னு அம்மா தான் அப்படின்னு அப்பாவுடைய ரோல் அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அவங்க அப்பா தலை குனிஞ்சு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தார். புரியல அப்படின்னு நினச்சிருப்பார். அவருக்கு மனசு கண்டிப்பாக கஷ்டமாக, மனைவி இறந்ததே துக்கம்னா அதோட பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து சிலுவையில் அறையிறது இன்னும் ரொம்ப துக்கமாக தான் இருந்திருக்கும். அதை சமாளித்து இருந்திருப்பார். நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு குறுஞ்செய்தி ஒன்று பார்த்தேன். அதில் என்னன்னு பார்த்தா, ஒரு மனுஷன் 40 வயசுக்கு அப்புறம் தான் அப்பாவுடைய அருமை பிள்ளைகளுக்கு தெரியுது. எப்போ ஒரு பிள்ளைக்கு அவன் எப்போ அப்பாவாகி 40 வயசு வருதோ அப்போ தான் தன்னுடைய அப்பாவுக்குடைய அருமை தெரியுது அப்படின்னு வாசித்தேன். ஆனால் கொஞ்சம் வாசித்த உடனே எனக்கு கொஞ்சம் நேரம் சிரிச்சுட்டு நான் வாசித்தேன். நான் சொல்ல புரியுதா? நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அப்பாவுடைய அருமை உங்களுக்கு புரியும், அந்த செய்தியினுடைய அர்த்தம். ஆனால் 40 வயசு ஆன பிறகு நீங்கள் ஒரு அப்பா வரீங்கல்ல, உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறீங்க, சில ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தை பார்க்குறீங்க, அதில் நடத்தி போகும்பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகுது? அப்பா நமக்கு எவ்வளோ கவனிச்சிருக்கிறார், அப்பா எவ்வளோ செஞ்சுருக்கிறார், அப்போ கண்டுபிடிக்கிறீங்க. அதில் ரொம்ப 4-5 இவ்வளோ பெரிய மேட்ரை 4-5 வரியில் சொல்லி முடிச்சிருப்பான். எப்படின்னா, அப்பாவுடைய மேன்மையும் மகத்துவம் புரிய 40 வயது ஆகிறது. அப்பாவுடைய மேன்மையும் மகத்துவத்தையும் புரியும் பொழுது என் அப்பா உயிரோடு இல்லை. அந்த வார்த்தை ஒரு 4-5 வார்த்தைனாலும்
செமையான ஒரு செய்தியை கொடுத்துச்சு எனக்கு. நான் ரொம்ப பாராட்டினேன். எவன் எழுதுனா தெரியல, நல்லா எழுதியிருக்கான்னு நினச்சேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா எனக்கே அதான் பிரச்சனை. நானும் எங்கள் அப்பாவை சரியாக ட்ரீட் பண்ணலை, நானும் எங்கள் அப்பாவை சரியாக புரிந்து கொள்ளலை, இளைஞனாய் வாலிபனாய் இருந்த பொழுது அப்படின்றத நான் புரிந்து கொண்டேன். எங்கள் அம்மா இறந்து சில மாதங்களே எங்கள் அப்பா இறந்து போனாங்க. எங்கள் அப்பாவை குறித்து நான் பலமுறை சாட்சி சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் கடினமாக நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர், வீட்லேயும் ஆசிரியராக இருப்பாங்க, பெரம்போடு இருப்பாங்க. கடவுள் இல்லை என்ற கடவுள் மறுப்பாளர். ஆனாலும் கொஞ்சம் இயற்கையாகவே கொஞ்சம் முரட்டுத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதெல்லாமே எனக்கு அவங்கள குறித்த ஒரு சித்திரம், அவங்கள குறித்த ஒரு படம் இதான், ஃப்ரேம் இதான். அவங்கன்னா இப்படி தான் அப்படின்னு வாத்தியாராக இருப்பாங்க, கடினமாக இருப்பாங்க. எங்கள் அம்மா அவங்க நடத்துகிற விதமும் கடினமாக எனக்கு தோணும். அதனால் எங்கள் அப்பாவை குறித்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல அபிப்பிராயமே உண்டாகாது. அவ்வளோ மோசமான ஒரு நிலையில தான். இப்போ எங்கள் அம்மா இறந்தாச்சு. அடுத்து 4 மாதத்துல எங்கள் அப்பா இறக்குறாங்க. ஸ்தோத்திர கூட்டம் பாஸ்டர் சொர்ணராஜ் வர்றாங்க. நான் தடுமாறி எங்கள் அப்பா பற்றி ஏதோ சொல்லணும்ல, ஃபார்மாலிட்டிக்கு சொல்லி முடிச்சிட்டேன். எங்கள் அண்ணன் ஏதோ சொன்னாங்க, எங்கள் அண்ணன் நல்லா சொன்னாங்க, எங்கள் சகோதரியெல்லாம் நல்லா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப எது உண்மையோ நினைக்கிறேனோ அதை தான் என்னால் பேச முடியும். கஷ்டப்பட்டு நடித்து பேச முடியாது. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் பேசினேன். அப்போ பாஸ்டர் சொர்ணராஜ் தான் வந்திருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு. வந்து அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, என் மனசு ரொம்ப தொட்டுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கலை அவங்க அம்மாவுடைய கூட்டத்தில் நான் பேசினேன். அவங்கள பற்றி பேசுகிறது எனக்கே நிறைய விஷயம் தெரியும். அவங்க எவ்வளோ ஜெபம் பண்ணுவாங்க, எவ்வளோ ஊழியம் செய்வாங்க, எவ்வளோ தியாகத்தோடு கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவரை மறுதளிக்காமல் ஊழியம் செய்தாங்க. அதெல்லாம் நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது. ஆனால் அவங்க அப்பா பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே ஞாபகத்தில் ஒன்றும் வரல அப்படின்னு ஒரு புள்ளி வச்சார். நானும் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன சொல்ல போகிறேன். அப்போ அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், ஆனால் இந்த உலகத்தில் 2 ஊழியக்காரங்களை கொடுத்த பெரிய ஊழியத்தை அவர் செஞ்சுருக்கிறாரு எங்கள் அப்பா அப்படின்னு உடனே என் கண்ணு திறக்கப்பட்டது. அப்போ எங்கள் அப்பாவை ஒரு மிஷனோடு தான், ஒரு ஊழியத்தோடு தான் அனுப்பிச்சாரு. ஆனால் எங்கள் அப்பா நான் உலகம் பார்க்குற விதமாக பார்த்ததுனால, மற்ற குடும்பங்கள் எல்லாம் பிள்ளைகளை கொஞ்சம் விளையாடுற அப்பா அம்மாவை பார்த்த உடனே எனக்கு அப்படி ஒரு அப்பா அம்மா இல்லையன்ற அந்த ஃப்ரேமில் நின்று பார்த்ததுனால எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணிட்டேனேன்னு ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். எத்தனை பேர் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம சபையில் குடும்ப உறவுகளை அடிக்கடி பேசுகிறோம். எல்லா உறவுகளுக்கும் முக்கியத்துவம் உண்டு. அப்பானா அப்பா, அம்மானா அம்மா. இன்னைக்கு அப்பா பற்றி பேசுகிறோன்றதுனால அம்மாவை கீழே போட்டு மிதிக்கக்கூடாது இல்லை. அண்ணன் தம்பி உறவுகள், மனித உறவுகள் இருக்குது பாருங்கள். கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு பெரிய சொத்து இதுதான். இதை ஹேண்டில் படித்தவனும் தலைவனாக மாறுறான். இதை ஹேண்டில் பண்ண தெரியாதவனு தலைவனாக இருக்க தெரியாது. வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற மக்களோடு நல்லா பழகிறது, ரிலேஷனெல்லாம் நட்புறவோட பழகக்கூடிய திறமை யாருக்கு வருதோ நீங்கள் பெரிய ஆளாக மாறுறீங்க. இல்லைன்னா என்றைக்கும் எந்த நிலையில் உள்ளே போனீங்களோ அந்த நிலையில் தான் இருக்கிறீங்க. பார்த்தீங்களா, உறவு எவ்வளோ முக்கியம். இந்த உறவை எளிதாய் படிப்பதற்கு 2 இடம். 1 குடும்பம், 2வது சபை. இந்த 2ஐயும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இந்த உறவுகளின் மேன்மையை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. இந்த அடிப்படையில் இன்னைக்கு தகப்பனுடைய உறவை குறித்து கர்த்தர் பார்க்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம சபையில் எதிர்மறையாக தகப்பனை உதாசீனம் பண்ணுகிறவர்கள் எங்கே யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். நான் அந்த நம்பிக்கையில் பேசுகிறேன், அந்த எதிர்பார்ப்பில் பேசுகிறேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம எப்பயுமே சமநிலை சத்தியத்தில் இருக்கணும். அப்பா அம்மாவை ஃபோட்டோவை செத்த பிறகு கும்பிடுறத நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க என்னாலும் சாமி ஆகலை, நம்மை போல மனிதர்கள் தான். தெய்வமாய் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உயிரோடு இருக்கும்போது அவர்களை கனப்படுத்துகிறோமா, அவர்களுக்குரிய முக்கியத்துவத்தை புரிந்திருக்கிறோமா, அவர்களுக்கு தேவையான நன்மையை செய்கிறோமா என்பதை பிள்ளைகள் நாம் இன்றைக்கு சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் பெற்றோருடைய அன்பை, குறிப்பாக தகப்பனுடைய அன்பை தன்னுடைய அன்புக்கு இணையாக ஒப்பிட்டு பேசும் அளவு கர்த்தர் தகப்பனுடைய அன்பை உயர்வாய் பார்க்கிறார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்த அல்லேலூயா சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாம் இருக்கிறீங்களா? நான் உங்களோட பேசுகிறேன்னா எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் உங்கள் வீட்டுக்கு போனாலும் அப்பப்போ இங்கே என்ன செய்யணும்? வரணும். ஏன்னா யாராவது ரொம்ப சாதாரணமாக நினைத்திருந்தீங்கனாலும் இப்போ மன்னிச்சிருங்க, அவ்வளோதான். யாராவது பிரச்சனையை சந்திச்சா மன்னிச்சிருங்க. ஆனால் இப்போது உங்கள் மனதுக்குள்ளே நான் சொல்லும் சத்தியங்கள், பிரின்சிபிள்ஸ், வேதாம கொள்கைகளை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எங்கள் குடும்ப கலாச்சாரம் அப்படிலாம் சொல்லாதீங்க. வேதாமம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். தகப்பனை உதாசீனம் பண்ணுகிற குடும்பங்களை நான் பார்க்கிறேன். அப்படி சில குடும்பங்கள் நம்ம சபைக்கு வெளியில் ஒரு குடும்பத்தை என்னால் மறக்கவே முடியாது. அவர்களும் ஊழிய சம்பந்தமான குடும்பம். அந்த குடும்பத்தை நான் பார்க்க விசிட் பண்ண போகும்போது அந்த சகோதரி மனைவி அந்தம்மா ஊழியம் செய்கிறவங்க தான். புருஷன் ஏதோ வாய் திறந்து ஏதோ 2 வார்த்தை பேச போனார், அப்படின்னு சிக்னல் கொடுத்தாங்க. அவர் அமைதல் ஆகிட்டார். ஓஹோ, இந்த வீட்டில் அம்மாவை தாண்டி அப்பா எதுவும் பேச முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
அம்மா ஆட்சி நடக்குது. அதோட கொடுமை, நாங்கள் சுற்றி டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், பிள்ளைகள் உட்காந்துருக்குறாங்க. ஏதோ ஒரு சாதாரணமான டாபிக், அன்றாடக ஒரு செய்தியை பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. பையன் எனக்கு 19, 20 வயசு அப்போ இருக்கும். அவன் சொல்கிறான், டேடி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு புரிஞ்சு பேசணும். நீங்கள் வாட்டில் தப்பு தப்பாக பேசக்கூடாது, புரியுதா? சும்மா இருப்பீங்களா அப்படின்னா. அந்த அப்பா அமைதியில் ஆகிட்டேன். எனக்கு மனசு என்னமோ பண்ணுச்சு, வலிச்சது. அதுக்கு மேலே அந்த இடத்துல உட்கார எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம சபையில் அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட குடும்பங்கள் ஏதாவது இருக்குமானால் கர்த்தர் மன்னிப்பாராக, உங்களுக்கு விடுதலை தருவாராக. ஏன்னா உங்களை விட படிப்பு குறைவாக இருக்கலாம், அளவு குறைவாக இருக்கலாம், நீங்கள் பெறாத பொருளாதார ஆசீர்வாதங்கள், அவர்கள் பெறாத பொருளாதார ஆசீர்வாதம் உங்களுக்கு ரீதியாக இருக்கலாம். ஆனால் அப்பா என்னைக்கும் அப்பா தான். ஆமாம். தெய்வமாக கும்பிடாதீங்க, காலில் போட்டு மிதிச்சிடாதீங்க. பைபிள் என்ன சொல்லுதோ அப்படி பாருங்கள். ஸோ இதை சொல்லும் போது எனக்கு இந்த 103ஆம் சங்கீதத்தை வாசிக்க இன்னொரு வசனத்தை கூட பாருங்க. ஏசாயா 49:15 வீட்டில் போய் வாசி பாருங்க. தாயின் அன்பு மிக சிறப்பான அன்பு, அதில் 2வது கருத்தே இல்லை. அந்த தாயின் அன்பு அங்கே சொல்லிட்டு, தாயின் தன் பாலகனை மறப்பாளோ மறந்தாலும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தாயின் அன்பை குறைவா சொல்லலை, மறப்பதுக்கு உதாரணமாக கூட தாயின் அன்பை எடுக்கிறார். உலகம் உன்னதமாய் பார்க்கிற தாயின் அன்பை, ஆனால் தகப்பனுடைய அன்பை சந்தேகமே இல்லாமல் பார்க்குறாரு பாருங்க. சந்தேகமே படலை. நம்முடைய அன்புக்கு இணையாக தகப்பன் அன்பு, தன் பிள்ளைகளை இப்படி நேசிப்பார்கள், இதுக்கு தான் தகப்பனை ஏற்படுத்தியிருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வை வசனத்தை வாசிக்க அந்த வெளிச்சம் கிடைக்க நான் ஒரு தகப்பனாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை பேர் தகப்பனாக இருப்பதில் மகிழ்ச்சி அடையன்னு சொல்கிறவங்களாம் கரங்களை தாண்டி உண்மைப்படுத்திங்க. உலகத்தின் பார்வை எனக்கு பரவாயில்லை, குடும்பத்தின் சூழ்நிலை எனக்கு பரவாயில்ல, வேதம் நம்மை விதமாய் கனப்படுத்துகிறது. தேவன் தகப்பனுடைய அன்பை, தகப்பனுடைய ரோலை கனப்படுத்துகிறா சொல்கிறவங்க எல்லாம் கரங்களை வைத்து ஆண்டவர் மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சகோதரிகள் நீங்கள் மாத்திரம் கரங்களை வைத்து ஆண்டவர் மையப்படுத்துங்க தகப்பனுடைய ஸ்தானத்தை. ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். ஆமென். இதை இப்போது படிக்கும்போது எனக்கு 2வது என்ன உண்டாகுதுன்னா, தகப்பனுடைய உறவை உலகம் கொச்சைப்படுத்தும் பொழுது, அந்த புனிதமான உறவையே இன்னைக்கு சில தகப்பன்மாரும் அசிங்கப்படுத்தும் பொழுது, அபியூஸ் பண்ணும் பொழுது, சில உலகத்தில் மோசமான சில நிலையில் முன்மாதிரியை வைத்து சொல்லும் பொழுது, நான் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அந்த வாழ்க்கை முறையை அதை குறித்து நான் நினைக்காம, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு மேன்மை, வேதம் ஒரு தகப்பனாக இருப்பதில் எனக்கு அவர் வச்சிருக்கிற மேன்மை நான் பார்க்கும்போது நான் சந்தோஷம் அடைகிறேன். இந்த சந்தோஷமே எனக்கு 2வது என்ன கொடுக்குன்னா, இவ்வளவு ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. நான் தகுதியற்றவன் அல்ல. என்னுடைய அன்பு தேவனுடைய அன்புக்கு இணையானதா? இல்லவே இல்லை. என்னுடைய அன்பு ஈரோஸ் லவ், பிள்ளையோ லவ், அகாப்பே லவ் இல்லை. ஆனால் என்னுடைய அன்பை பிள்ளைகளிடத்தில் காண்பிக்கும் அந்த அன்பை ஒரு நிபந்தனையற்ற அன்பாக என் தேவன் அதை பார்க்கிறார். எந்த அளவு கனப்படுத்துகிறார், இந்த கனப்படுத்துகிறாரே அவர் என்னை கனப்படுத்துகிறார் என்ற செய்தி எனக்கு அடுத்து ஒரு எச்சரிக்கை கொடுத்து, அப்போ என்கிட்ட எவ்வளோ எதிர்பார்ப்பார், என்னிடத்துலேருந்து வர வேண்டிய ரெஸ்பான்சிபிள் ஆஸ் எ ஃபாதர், ஆஸ் எ டேட், நான் என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்ப்பார். அதை குறித்து தகப்பன்மாருக்கு நான் சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேகமாக நான் சில குறிப்புகளை சொல்லுகிறேன், நேரத்துக்குள்ளே நம்ம முடிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:4. ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. நீதிமொழிகள் 22:6. ஹல்லேலூயா. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஹல்லேலூயா. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசி பாருங்க. பெற்றோர்களுக்கு சேர்ந்து தான் அது, குறிப்பாக தகப்பனுக்கு ஒரு ஆவிக்குரிய நிலைமையில நடத்தக்கூடிய தலைவர்னு சொல்றதுல பெருமை அடையக்கூடாது. தலைவர்னா அதுக்கு ஒரு பொறுப்பு நிறைய இருக்கும்ன்றதை புரிந்து கொள்ளணும். நிறைய பேருக்கு நான் புருஷன் தலை அப்படின்னு சொல்ல, நான் தலைன்னு சொல்றதுல இருக்கிற ஆர்வம், அதில் உள்ள அக்கௌண்டபிலிட்டி, அதில் உள்ள உக்ரானத்துவம், அதில் உள்ள பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்க மாட்டேன்றாங்க. அதனால தான் சில தகப்பன்மார் போற்றப்படுகிறதில்லை, பிள்ளைகளினாலே போற்றப்படுகிறதில்லை, உலகத்தாலே நினைக்கப்படுகிறதில்லை. அவர்கள் மரித்த பிறகும் கூட தகப்பனை உதாசீனம் பண்ணும் ஒரு நிலை வருகிறது. ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ரோல் பெரிய ரோல்.
தேவன் அன்பு காண்பிக்கும் விதத்துக்கு இணையாக அவர்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி உன்னதமான ஒரு பதவியை கொடுத்து தலைவராக்கி இருக்கிறார். நம்ம ரேஷன் கார்டில் தலைவர் அப்படின்றதுனாலையோ, இல்லாவிட்டால் நான் தான் தலை, நான் சொல்றதை நீ கேட்கணும்னு அதிகாரத்தை பயன்படுத்துகிறதுனால அல்ல, நான் நடத்த வேண்டும். சங்கீதம் 128 வீட்டில் வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் முதன்மை ஸ்தானத்தில் இருப்பவர், அவர் குடும்பத்தில் சரியா இருந்தா குடும்பம் எல்லாமே சகலமும் நல்ல ஒழுக்கம் கிரமமா இருக்கும். சில இடங்களில் குடும்பங்களில் ஆவிக்குரிய நிலையில ஆசீர்வாதங்கள் இருக்கும், ஆனால் ஏதோ குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், சாபங்கள் இருக்கும். எங்கள் குடும்பத்தில் அப்படி பிரச்சனைகள் இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு தடவை கண்ணீரோடு சொன்னாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது கேட்குறேன், ஏன் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி கஷ்டம், மற்ற குடும்பங்களை கம்பேர் பண்ணும்போது நாம் மாத்திரம் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கணும் இந்த கஷ்டங்களை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, பல காரணம் இருக்கும், அதை நம்ம கடவுள் வைத்திருக்கிற காரணத்தை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், அந்த சஃபரிங் சிலுவை சந்தோஷமாக எடுத்துக்கிடும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. அதில் ஒரு பாயிண்ட் சொல்லும் போது, ஒரு காரணம் குடும்பத்துக்கு தலை அப்பா தான். அப்பாவே இன்னும் கடவுளை இன்னும் அறியலை, தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை. அவங்க கல்லான இருதயத்துக்கு காரணம், அவங்க கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயம் எப்போ கிடைக்கும்? தேவனிடத்தில் வரும்போது தானே. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த தகப்பனோட இருதயத்தில் தகப்பனோட பரம தகப்பனோட இணையும் போது தானே. அது நம்ம வீட்டில் நடக்கலை, அதனால தான் இவ்வளோ சாபம், இவ்வளோ பிரச்சனை. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நிறைய குடும்பங்களில் நான் அதை பார்க்குறேன். பெண்கள் அநேக, நம்ம சபையில் பெண்கள் அதிகம், ஆண்கள் குறைவு, சரியா? பெண்கள் அதிகமாக வரீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ஆண்கள் ரட்சிக்கப்படுற வரைக்கும் நீங்கள் தூங்காதீங்க. அவங்க தேவனை தேடுகிற விதமாய் தேடும் வரைக்கும் நீங்கள் அமைதலாக இருக்காதீங்க. அவர் என்ன சபைக்கு விடுறாரு, ஆலயத்துக்கு அனுப்புகிறாரு, ஊழியம் செய்ய அனுமதிக்கிறாரு, போதும் அவ்வளோதான், அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும்னு நினைக்காதீங்க. அவர் சரியாகாத வரைக்கும், தேவனோடு ஒப்புரவாகாத வரைக்கும் அவரிடத்துலேருந்து உண்மையான அன்பை நீங்கள் எதிர்பார்க்கிற அன்பை பெற முடியாது. ஸோ இது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தகப்பன் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஆவிக்குரிய கடமை உள்ள தலைவர். ஸோ தலைவர் என்றல்ல, ஆவிக்குரிய நிலையில் பிள்ளைகளை சரியான நேரத்தில் ரட்சிப்புகளை நடத்துவது, பக்தி விருத்திலே நடத்துவது, ஒழுக்கத்திலே நடத்துவது. என் பிள்ளைகள் விரும்புவது எல்லாம் கொடுத்தா தான் பிள்ளைகள் நல்ல தகப்பன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ விரும்புவது தவறுன்னு சொல்லி கொடுக்க ஒரு தகப்பனுக்கு துணிவு வேண்டும், திறமை வேண்டும், சொல்லி கொடுக்க தெரிய வேண்டும், வசனங்கள் மூலமாய் பேச அறிந்திருக்க வேண்டும். அதை பிள்ளைகள் சில காலம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள், ஒரு காலம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதற்கு தான் என் தகப்பன் சொன்னார். என் பிள்ளை மனசு வேதனைப்படக்கூடாது என்பதனால என் பிள்ளை விரும்பினதெல்லாம் செய்யணும்னு நம்ம டியூன் பண்ண ஆரம்பிச்சோன்னா நாம் தலைவராய் இருக்க தகுதியற்றவர்களாய் மாறிவிடும், குடும்பத்தின் தலைவராய் இருக்க தகுதியற்றவராய் மாறிவிடும். ஸோ என்னை ஆண்டவர் உன்னதமான இடத்தில் வைத்து அழகு பார்க்கிறார். ஒரு தகப்பனாய் என்னை கனப்படுத்துகிற விதம், என்னுடைய அன்பை, சாதாரண மனுஷீக அன்பை கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் குறைவாக நினைக்காம தம்முடைய அன்புக்கு இணையாக பார்க்கிறார். அவ்வளவு எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கும். முதல் பொறுப்பு, நான் ஆவிக்குரிய உக்கிரானத்துவம், தலைமைத்துவத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, சங்கீதம் 103:13 ஏற்கனவே வாசித்தோம். லூக்கா 15:20 தகப்பன் தன் இளையகுமாரன் திரும்பி வரும்பொழுது காண்பித்த மனதுருக்கம். நீங்கள் தகப்பனாலே கடினமானவன் அப்படின்னு தான் உலகம் சொல்லும், ஆனால் வேதாமத்தில் தகப்பன் அவர் மனதுருகிறத தகப்பனாக பார்க்கிறோம். எப்ராஹிமே, நான் உன்னை கைவிட்டேன் என்று சொல்லும் நாள் முதல் கொண்டு என் உள்ளம் எனக்குள்ளே பொங்குகிறது. உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? கோபத்திலே சொன்னேன், கோபத்திலே ஆணையிட்டேன், பிரவேசிப்பதில்லை, ஆனால் எப்படி உன்னை கைவிடுவேன்? பாருங்க, இதுதான் தகப்பனுடைய அன்பு. அதை போலவே தகப்பனுடைய அன்பாக நாம் உலக தகப்பனாக நமக்குள்ள பிள்ளைகள் இடத்துல அவ்விதமான அன்பின் உருவமாய் மாற்ற விரும்புகிறார். நாம் மென்மையான தன்மை உள்ளவர்கள் அல்ல சகோதரர்கள். ஆண்டவர் நம்மை படைத்த விதமே கடினமான வேலை செய்யக்கூடிய, கடினமான சரீர தன்மை, நீண்ட நேரம் வேலை செய்து களைப்படையாத சரீரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமே, கொஞ்சம் முரட்டுத்தனமாக சில சமயங்களில் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே பாரங்களை சுமக்க, தூக்க, என்ன மேலே கொண்டு போக வைக்க, இதெல்லாம் நாம் பெண்களை யூஸ் பண்ண பயப்படுகிறோம். ஆகவே சகோதரர்களுக்குன்னு சில வேலைகளை ஆண்டவரை கொடுக்குறார். ஆனால் இந்த பயத்தில் தான் என் குடும்ப உறவை சரி செய்யணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் உங்களை இழந்துட்டீங்க, உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாமல் இழந்துட்டீங்க. சில கணவன் தன் மனைவியை பயமுறுத்தி மிரட்டி
பணிய வைக்கிறான் பாருங்க. அந்த குடும்பம் தோல்வி அடைந்த குடும்பம். யாராவது அப்படி சகோதரர்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் தயவு செய்து ஆண்டவரே என்னை மென்மையாய் மாற்றும், உம்மை போல மனதிற்கு உள்ளவனாய் மாற்றும். திரளான கூட்டத்தை கண்டு மனதுருகினீரே, அந்த மனதுருக்கத்தை தாரும். மாத்தாள் மரியாள் அழுத போது மனதுருகினீரே, கண்ணீர் விட்டு அழுதீரே, அந்த மனதுருக்கத்தை தாரும். நான் அப்படி தான் கோபம் தான் படுவேன், என் சுபாவம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணி பண்ணுற வரைக்கும் நீங்கள் முரட்டு தகப்பனாக இருந்து உங்கள் வாழ்க்கையை இழந்து போகிறீங்க. உங்கள் அதிகாரத்தை செலவழிக்க அந்த அதிகாரத்தை இழக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு தலைவர் இருந்தாங்க, இறந்த கர்த்தருடைய ராஜ்யம் சென்று விட்டார்கள், பாஸ்டர் ஜெயராஜ். நாங்கள் நேசிக்கிற மிகப்பெரிய தலைவர் ஏஜி ஸ்தாபனத்தில். அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு கொட்டேஷன் என் வாழ்க்கையில் மிக முக்கியமான பிரின்சிபலை படிக்கும்படி செய்தது. அதிகாரம் என்பது நாம் பயன்படுத்தும் சோப்பு போல, குளிக்க சோப்பு பயன்படுத்தணும் பாருங்க. அதை வச்சுட்டு ஷோகேஸில் வச்சுருந்தீங்கன்னா அந்த அதிகாரம் உங்களுடையதாக இருக்கும். அதை யூஸ் பண்ண என்ன செய்யும், கரைஞ்சு போயிடும். சும்மா பிள்ளைகள்கிட்ட எப்போ பார்த்தாலும் அதிகாரம், சும்மா எப்போ பார்த்தாலும் மனைவிட்ட அதிகாரம். கொஞ்ச நாள் கழித்து வயசான தாத்தாமார் படுற பாடுகளை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? நிறைய வீடுகளில் வயசான தாத்தாவை ஐயா சோறு வச்சுட்டு தின்னியா அப்படி சொல்கிறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? கண்ணீரை வரவழைக்கும். ஆனால் அந்த கொடூரமான செயலுக்கு ஒரு மூல காரணம் எங்கன்னா, இவர் கொஞ்சம் கூட அன்பை காமிச்சிருக்க மாட்டார் தன் மனைவி இடத்துலையோ பிள்ளை இடத்துல. வினை விதைத்தவன் வினையை அறுத்து கொண்டிருக்கிறான். இதுவும் டூ லேட்டு கிடையாது. இப்போ கூட நீங்கள் மனம் மாறலாம், இன்னைக்கு கூட மனம் மாறலாம். உங்கள் மனசுல கடினமான தன்மை இருக்குமானால் ஆண்டவர் என்னை மன்னியும் சொல்லுங்கள். கடினமான தன்மை என்பது நீங்கள் ரட்சிக்கப்படாத அடையாளம். கடினமான தன்மை என்பது ஹார்ட்னஸ் என்பது உங்களுடைய பின்மாற்றத்தின் அடையாளம். கடினமானது என்பது நீங்கள் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறீர்கள், இழந்திருக்கிறீர்கள் என்பதுக்கு அடையாளம். தேவன் உங்களோடு பட்சத்தில் இருப்பாரானால், அவருடைய பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் அன்பு காட்டாமல் இருக்க முடியாது. ஸோ தகப்பனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும்? அவங்க நேசித்தாங்க, நான் நேசிப்பேன். அவங்க எனக்கு உதவி செஞ்சால் நான் உதவி செய்வேன். அந்த பிள்ளையோ லவ் அல்ல, அகாப்பே லவ். அவன் என்னை வெறுத்துட்டான், அவள் என்னை வெறுத்துட்டான், ஸ்டில் ஐ லவ் ஹிம், ஸ்டில் ஐ லவ். அந்த இடத்துக்கு நான் மாற வேண்டும். தகப்பன்மாரே, உங்களை கர்த்தர் அவ்வளவு எதிர்பார்க்கிறார். நீங்கள் இந்த நாளில் அதற்கு ஒப்புக்கொடுங்கள். மூன்றாவது, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆவிக்குரிய தலைமைத்துவத்திலே சொல்லிவிட்டேன், இருந்தாலும் வசனங்களை எழுதி கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11, 12, 12 வசனம். எபிரேய நிருபம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இவைகளெல்லாம் வசனங்களை எழுதி கொள்ளுங்கள், வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ண வேண்டிய பொறுப்பு தாயை விட அப்பாவுக்கு அதிகமாக இருக்கிறது. அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்க, அம்மா தான் உறவுகளை மென்மைப்படுத்துவாங்க. ஏன்னா குடும்பத்தில் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் அம்மாவை மாதிரி யாரும் ஆட்சி தேற்ற முடியாது. அதனால் பிள்ளைகள் எந்த வயதிலும் தனக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்க தேடுற உறவு அம்மா உறவு தான். அப்படி ஒரு மென்மையான உறவு அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த மென்மையான உறவு உள்ளவங்ககிட்ட டிசிப்ளின் பண்ண கற்றுக் கொடுக்க முடியாது. ரொம்ப ஒருத்தரை நேசிச்சிட்டிங்கன்னா, அளவுக்கு மீறி நேசிச்சிட்டிங்கன்னா அடுத்து என்ன பிரச்சனை? அவங்கள திருத்தவே மாட்டீங்க. அவங்க செய்கிற தப்புலாம் உங்களுக்கு தப்பாகவே படாது. அவங்க தப்பையும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் இல்லாததான் எங்கள் குடும்பத்தில் மட்டுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவீங்க. நிறைய தாய்மார் அம்மா என்ற ஸ்தானத்துலேயோ மாமியார் என்ற ஸ்தானத்துலேயோ தங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் தவறு செய்கிறது காரணம், தங்கள் பிள்ளைகளை நேசிக்கணும், அளவுக்கு அதிகமாக நேசிடுவாங்க. பிள்ளைக்கு ஒன்றுனா தாங்க மாட்டாங்க. பிள்ளைன்னா வாழ்க்கையே பிள்ளை தான். பிள்ளைக்காக எதையும் இழக்க ஆயத்தமாக இருப்பாங்க, தன் வாழ்க்கையை இழக்க ஆயத்தமாக இருப்பாங்க. இந்த அன்பு அதிதீத அன்பு என்ன பிரச்சனையை கொடுக்குன்னா, டிசிப்ளின் பண்ணுறதில்ல, உதவி செய்யாது. ஒரு போலீஸ்காரனாகவும் இருக்க தெரியணும், டீச்சராகவும் இருக்க தெரியணும், அம்மாவாகவும் இருக்க தெரியணும். அப்போ தான் நல்ல குடும்பத்தை நடத்த முடியும். ரொம்ப செல்லமாக இருக்கிற குடும்பங்கள் பாருங்கள், இதெல்லாம் கொஞ்ச காலம் இருக்கும், பொறுத்துக்கோங்க. நோவின் பேழை மாதிரி வரவு செலவு இருக்க தான் செய்யும். எல்லாமே இந்த 28ஆம் தேதிக்கு அப்புறம் மாறிடும் நான் நம்புகிறேன். வேதனையாக இருக்குல்ல, சிரிக்கிறீங்க நீங்கள், வேதனையாக இருக்குது. ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. ரைட். இப்போ பாருங்கள், ரொம்ப மென்மையான உறவு கண்டிக்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு தாய் தன் குழந்தையோடு வராங்க. அவங்க எனக்கு இருந்த சொத்து, அப்போ இருந்த சொத்து சைக்கிள் மட்டும்தான், வேறு சொத்தே கிடையாது. ஆனால் அப்போவுமே லைப்ரரி வச்சுருப்பேன். அப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அலமாரி ஃபுல்லாக ரொம்ப காஸ்ட்லியான புக்ஸாக இருக்கும், பல தியாகம் பண்ணி வாங்கினது. எனக்கு லிட்டரலாக சொத்தே கிடையாது, இதுதான் சொத்துன்னு நான் நினைக்கிறேன். இந்த அம்மா பையனை கூப்பிட்டு வராங்க, அது பிள்ளைகிட்ட பக்கத்தில் அதை கொண்டு வந்து காட்டுறாங்க.
அவன் ஒவ்வொரு புக்காக கீழே போடுறான், பேப்பரை கிழிக்கிறான். எனக்கு அப்படியே பக்க பக்கன்னு இருக்கு. என் பையனை தான் பலர்னு அற விட்டுறான். அவன் இன்னொரு சகோதரியுடைய மகன். அவங்க எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? மோனே, தொடாத மோனே. அதுக்குள்ளே 6 புக்கை கீழே போட்டுட்டான். எனக்கு மோனையா என்னமோ பண்ணுது. இங்கே தான் அம்மாமாரோ மாமியாரோ தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ தகப்பன்ட்ட கொடுக்குறாரு. பெரும்ப கையாடாதவன் தன் மகனை பயக்கிறான். ஸோ தகப்பன், அதனால தான் தகப்பனுடைய உறவு நமக்கு பிடிக்காமல் போயிடுது. தகப்பனை சில சமயம் பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் இதுதான். ஆனால் தகப்பனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது. அவன் செய்யலைன்னா தான் அவன் கத்தருக்கு கணக்கு கொடுக்கணும். பெரும்பை கையாடுங்கள். ஆனால் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல, எபேசியர் 6:4 கத்தருக்கேற்ற சிக்ஷை. போலீஸ்கார் மாதிரி தண்டிக்க கூடாது. சில பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டா கண்ணில் மிளகாத்தூள் போடுற பெற்றோர்கள் இருக்காங்க. பெரம்பு வச்சு அடின்னு தழும்புகள் வர்ற அடிக்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் நடத்தினாங்க. நடத்தும் போது ஒரு அம்மா அழகான ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க, மறக்கவே முடியாது. அவங்க சொன்னாங்க, உங்கள் பிள்ளைகளை அடித்து வளர்க்க வேண்டிய நேரத்தில் அடித்து வளங்க, 12 வயசுக்கு மேலே அடிச்சிடாதீங்க, அன்புனால அதுங்க. ஆனால் அடிக்க வேண்டிய காலத்துக்கு அடிக்காமல் இருந்தீங்கன்னா, எது கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஸ்கூலில் தான் அடித்தா சண்டை போடுறாங்க, சட்டம் இருக்குது. உங்கள் பிள்ளைகளை அடித்து திருத்த வேண்டிய சில காரியங்கள் இருக்குமானால் அதை நீங்கள் செய்யாமல் இருந்துடாதீங்க. அப்படி அடிக்கிறதுக்கே மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல அடிங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க நம்புகிறேன். இங்கே அடிச்சிங்கன்னா என்ன செய்யாது, பிள்ளைகளுக்கு ரொம்ப வலிக்காது. தலையில் அடித்தா உடஞ்சி செத்து போயிடும்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. மட்டா தண்ணி தேவனை கொடுத்து பாருங்க, அவர் மட்டாய் தண்டிக்கிறார், தாங்கக்கூடிய அளவு. ஸோ சிக்ஷைனா போலீஸ் சிக்ஷை அல்ல, அன்பினாலே கடிந்து பேசும் ஒரு சிக்ஷை. டிசிப்ளின் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. 4வது கடமை பொறுப்பு என்ன இருக்குது? லூக்கா 11:13 நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தாவை கொடுப்பது அப்படின்ற இடத்துல அந்த உதாரணத்தை சொல்லும்போது, பிதா உங்களுக்கு கொடுப்பது என்று சொல்ல ப்ரொவைடராக பார்க்கிறோம். 2 Corinthians 12:14 வாசிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆசையை சேர்த்து வைக்கணும். பெற்றோர்கள் செய்கிற தவறு, பிள்ளை வளர்க்கும் போதே நீ கடைசி காலத்தில் எனக்கு கஞ்சி ஊற்றுவ, அதுக்கு தான் உனக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வளர்க்காதீங்க. உங்கள் தாத்தா அப்படி வளர்த்துருக்கலாம், அவங்க காலத்து படிப்பினை படி. ஆனால் இனி அப்படி உங்கள் பிள்ளைகளை அப்படி வளர்த்துறாதீங்க. அவன் கஞ்சி ஊற்ற மாட்டான், உங்களை ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டு போயிடுவான். அவனுக்கு ஆசை சேர்க்கும் வேலையை, அவனுக்கு படிப்பு கொடுக்கவோ, திருமணத்தை செய்து வைக்கவோ, நல்ல வேலையில் அமுத்தும் வரை உற்சாகப்படுத்தவோ நீங்கள் என்ன செய்யணும்? அவனுக்கு துணையாக இருக்கணும். இதுதான் தகப்பனுடைய கடமை. ஸோ எந்த பெற்றோரும் தகப்பன்னு சொல்லுது, உங்கள் மனசுக்குள்ளே தாயும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிக முக்கியமான கடமை. எல்லாமே நாங்கள் வாழ்ந்தோம், அனுபவித்தோம், எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு இல்லாதபடி என் எதிர்கால சந்ததிக்கு கொடுக்கணும் என்ற இடத்துக்கு இருக்கணும். நீங்கள் விட்டு சொல்லும்போது என் பிள்ளைகளுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? படிப்பு இருக்குதா? வேலை இருக்குதா? நம்ம கண்ணை மூடும்போது அவங்க பிழைச்சிக்கிடுவாங்க, எவரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க தன் காலில் நிற்க முடியுன்ற இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களா? இப்படி கொண்டு வர செய்ய வேண்டிய கடமை தகப்பனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கரங்களுக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் தகப்பன் மாதிரி ஒரு சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த வேலை. சந்தோஷமா இருக்கா அந்த வேலை? இந்த பொறுப்பு சுமப்பது சந்தோஷமா கடினமா? ரொம்ப சந்தோஷமான காரியம். கடைசியா 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11-12 குறித்து வைத்துக்கொண்டு வீட்டில் போய் வாசி பாருங்க. அதில் பாருங்க நீங்க எப்படிலாம் நடக்கணும். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து. இப்போ ஊழியர்களை எப்படி மதிக்கணும் என்னன்றது வசனம் தான். ஆனால் போதிக்கிறத பற்றி சொல்ற, உங்களுக்குள்ள நாங்கள் எப்படியெல்லாம் போதிச்சோம், இதுதான் தகப்பனுடைய போதனைக்குரிய காரியம். ஆனால் அதோட ரொம்ப முக்கியம் 1 தெசலோனிக்கேயர் 1:5 பாருங்க. அதில் அவர் பவுல் அழகா சபைக்கு சொல்லுவார். வாசிங்க. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்த போது. இதான் ரொம்ப முக்கியம். அங்க பாருங்க, நாங்க சும்மா வெறும் பிரசங்கம் பண்ணிட்டு போன ஆட்கள் இல்லை, முன்னால் நின்று பாட்டு பாடி ஆராதனை நடத்திட்டு போன ஆட்கள் இல்லை. நாங்க உங்களோடு இருந்த போது எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ரோல் மாடல் பவுல் சொல்றாரு, சபைக்கு சும்மா வெறும் பிரசங்கமும் போதனையும் பண்ணிட்டு போன ஆட்கள் இல்லை. நாங்கள் உங்களுக்குள்ள நாங்கள் இருக்கும்போது அதை செய்து காண்பிச்சோமே. தகப்பனுடைய ரோல் இதுதாங்க, ரோல் மாடல். நிறைய தகப்பன் மாதிரி என்ன தப்பு பண்ணிடுறான்னா, மகனே நான் தெரிஞ்சோ தெரியாமலோ குடிச்சு பழகிட்டேன், என்னால் குடிய விட முடியாது
ஆனால் நீ அந்த பழக்கத்தை செய்யாத. எந்த பிள்ளையும் மாற்றி செய்யாது, அதை தான் செய்ய போகுது. நீங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே செய்வாங்க. இன்றைக்கி என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதை அப்படியே செய்ய போகிறாங்க. நல்ல வேளை எனக்கு ஆண் பையன் பிறக்கலை, பெண் பிள்ளைகள் தான் பிறந்திருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ வர்ற நியூஸ்லாம் பார்த்தா பெண் பிள்ளைகள் இப்படி நிற்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க. வீடியோலாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது. அதனால் தகப்பன் புரிந்து கொள்ள வேண்டும், நான் எதை விதைக்கிறேனோ அதை என் பிள்ளைகள் செய்ய போகிறாங்க. இன்றைக்கி நான் எதை விதைக்கிறேனோ அதை நான் அதை அறுக்க போகிறேன். ஒரு முறை ஒரு கணவன் மனைவி கவுன்சிலிங்காக என்கிட்ட வர்றாங்க. வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா மனைவி சொல்கிறாங்க, எல்லார்ட்டையும் பேசுகிறாரு, ஆண்கள் பெண்கள், அதெல்லாம் எனக்கு கவலையாக தெரில. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட பெண்ணோட பேசுகிறது எனக்கு பிடிக்கல பாஸ்டர், அது பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் எனக்கு பிடிக்காது அப்படின்றாங்க. அதை மட்டும்தான் மாற்ற சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப நேரம் சொல்கிறார், இல்லை நான் தப்பான எண்ணத்தில் செய்வேனா, நான் அப்படி என்னை சந்தேகப்படலாமா, எனக்கு அப்படி இதெல்லாம் நீ செய்யலாமா சொல்லலாமா அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணுற, நியாயப்படுத்திக்கிட்டே இருந்தார். ரொம்ப நேரம் பொறுமையாக இருந்துட்டு நான் ஒரு சின்ன ஆலோசனை சொன்னேன். இப்போ கொஞ்சம் உல்ட்டா பண்ணுவோம், கேஸை உல்ட்டா பண்ணுவோம். நீங்கள் கம்ப்ளைண்டர் மாறுறீங்க. இப்போ பெண் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, பெண்ணை வந்து ஆண் வந்து மாப்பிள்ளை வந்து சொல்கிறாரு, பொண்ணை வந்து சொல்கிறாரு, எல்லார்ட்டையும் பேசட்டும், எல்லா பையங்களோடையும் பேசட்டும் பாஸ்டர், எனக்கு பயமாக இல்லை, ஆனால் அந்த ஒரு பையன்கிட்ட பேசுகிறது மட்டும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டியா பிரதர் அப்படின்னு. கொஞ்ச நேரம் அமைதலாக இருந்துட்டு, ஒரு 2 நிமிஷம் அந்த அமைதலாக இருந்துட்டு அப்புறம் சிரிச்சுட்டே சொன்னார், அதை எப்படி நான் விடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் செய்கிறது தப்பு இல்லை, ஆனால் நீ செய்யக்கூடாது, இதுதான் உலகம், நான் என்ன செய்கிறேனோ அதை தான் ரெப்ளிகா, அதை தான் பிள்ளைகள் காட்ட போகிறாங்க. அதனால தான் broken family will produce the broken children அப்படின்னு திரும்ப சொல்கிறோம். சண்டை போடுற அப்பா அம்மா வெளியில் போய் சண்டை போடுங்க, வெளியூர் போய் சண்டை போடுங்க, வீட்டுக்குள்ளேருந்து பண்ணாதீங்க அப்படின்றோம். நீங்கள் சண்டை போடுறத பார்த்து வளர்கிற பிள்ளைங்க அப்படி தான் வளருவாங்க. உங்கள் மனைவியை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லார் முன்னாலேயும் பிள்ளைகளுக்கு தெரியணும், அப்பாவுக்கு என்ன வேணாலும் கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், அம்மாவை பற்றி சும்மா விளையாடலாம், ஆனால் அம்மாவை நம்ம மதிப்பு குறைவாக பேசினா அப்பாவால் தாங்கிக்கிட முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு எந்த பிள்ளைகள் தகப்பனை புரிந்து கொண்டாங்களோ அந்த பிள்ளைகளுடைய திருமணம் சக்ஸஸ்ஃபுல் திருமணம். எத்தனை பேருங்க நான் சொல்கிறத உயிரோட புரிஞ்சு அல்லையா சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம எப்படி வேணாலும் இருந்து கொள்வோம், நம்ம விருப்பப்படி வாழ்ந்துருவோம், என் பிள்ளை மட்டும் இப்படி இருக்கணும் ஜெபம் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தான் உங்கள் பிள்ளைங்க செய்ய போகிறாங்க. நீங்கள் தொழிலில் செய்கிறது, வேலையில் செய்கிறது, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் செய்கிறது, தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில் செய்கிறது, இது எல்லாத்தையும் உங்கள் பிள்ளைங்க செய்ய போகிறாங்க. இந்த உணர்வு வந்துச்சுனால நம்ம எவ்வளோ கவனமாக இருப்போம். அதுக்காகவாது நம்ம மாற்றிக்கொள்ள விரும்ப மாட்டோமா? அப்படி ஒரு உணர்வு அடைய வேண்டிய நாள் தான் இந்த நாள். ஆகவே தகப்பனுடைய மேன்மையை, அவனுடைய அன்பை, புனிதத்தை மிக மேன்மையாக சொல்லும் ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் அந்த செய்தியை எனக்கு என்ன கொடுக்குன்னா, இந்த 5 பொறுப்பு எனக்கு இருக்குது. ஆவிக்குரிய தலைவர் இல்லை, மனதிற்கும் அன்பை காண்பிப்பது, டிசிப்ளின் பண்ணி வளர்ப்பது, ப்ரொவைடராக இருந்து தேவையை சந்திப்பது, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஒரு முன்மாதிரி உள்ள தகப்பனாய் என் மரணத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைகள் சொல்லணும், எங்கள் அப்பா இப்படி தானே இந்த விஷயத்தில் செஞ்சார், எங்கள் அப்பா இப்படி தானே நான் சொல்லணும். அப்படி திறந்து வைக்கப்பட்ட ஒரு புத்தகமாக உங்கள் வாழ்க்கை அமைவதாக. இவ்வளவு நேரம் பெற்றோர் அப்பா ஸ்தானம் சொன்னேன். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பிள்ளைகளுக்காக பேச ஒரு 5 நிமிஷம் பேச விரும்புகிறேன். பிள்ளைகள் என்ன செய்யணும்? அப்பாவின் அன்பை இவ்வளவு மேன்மைப்படுத்தி சொல்கிறாரு. அப்போது இவ்வளவு பொறுப்பு அப்பாவுக்கு இருக்குன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இதை பிள்ளைகள் எப்படி பார்க்கணும், பிள்ளைகள் என்ன செய்யணும் என்பதை எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும் வாசிங்க. ஹல்லேலூயா, சீக்கிரம் வாசிங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, 6ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும். பாருங்க, நன்மை உண்டா உங்க பிள்ளைகள் வாழ்க்கை எல்லாரும் ஆசீர்வாதம் தானே வேணும்னு நினைப்பீங்க. நன்மை உண்டாகிறதுக்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், ஆயுசு ரொம்ப நீண்ட ஆயுசு வேணும்னு தானே எல்லாம் விரும்புவீங்க. ஆயுசு பெருகுவதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் அல்லேலூயா, கனம் பண்ணுவாயாக. இதை தான் ஆண்டவர் நம்ம பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த உலகம் அதையும் ஏமாத்தது பாருங்க. சாகிற வரைக்கும் அப்பா அம்மா கொடுக்குற மதிப்பு தெரியாமல் அவங்கள மோசமாக நடத்தி, செத்த அப்புறம் ஒரு ஃபோட்டோ மாற்றி, ஊதுபத்தியை கொளுத்தி, மெழுகுதியை கொளுத்தி, ஒவ்வொரு நாளும்
அப்பாவை நினைக்கிறேன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லை. ஒவ்வொரு பிள்ளை சின்ன குழந்தையா இருக்கும்போதே சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் சொல்லிக் கொடுங்க, உங்கள் அப்பா அம்மாவை கனப்படுத்தணும். கனப்படுத்தணும்னா என்ன? நீங்கள் இப்போ உள்ள மாடர்ன் டேஸ் அப்ரோச் பண்ணிடாதீங்க. அப்பா அம்மாவை கனப்படுத்தணும்னா ஒரு பெரிய ஹோட்டல் கொண்டு போய் அப்பாவுக்கு ஒரே நாளில் பிரியாணி, ஒரே நாளில் ஃப்ரைட் ரைஸ், ஒரே நாளில் இன்றைக்கே ஃபாதர்ஸ் டேயில் வாங்கி கொடுத்து சாயங்காலமே அப்பல்ல கொண்டு போயிடாதீங்க. ரைட்? அந்த திருப்பி கொடுக்குறது என்ன? உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார் அல்லவா, உன்னை இந்த இடத்துல கொண்டு வரதுக்கு காரணமாக அவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு எங்கள் அப்பாவை நான் நினச்சி பார்த்து சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இல்லைன்னு நான் சொன்ன பாருங்கள். ஆனால் கடைசி காலங்களில் நான் புரிய ஆரம்பித்தேன். எங்கள் அப்பாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ், எங்கள் அப்பாவுடைய ஜீன் எவ்வளோ என் வாழ்க்கையை பாதிச்சுதுன்றதை புரிய ஆரம்பித்தேன். இன்றைக்கி நம்ம வாலிபர்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சி வச்சுருக்கிறாங்க. கீழே போகும்போது ஒவ்வொரு பெற்றோரும் உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் நினச்சி ஒரு 2 சென்டென்ஸ் எழுதி ஒரு பேப்பரில் எழுதி ஓட்டலாம். நம்ம பிள்ளைங்க நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு நல்ல ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதில் நானும் இருப்பேன், நீங்கள் வாங்க. சரி, எங்கள் அப்பாவை பற்றி நான் போன உடனே கீழே தம்பிமார் சொல்லி கொடுத்து எழுதி போட்டுங்க பாஸ்டர்னாங்க. உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா கடவுள் இல்லை என்றவர், தமிழ் பற்றாளர், கடவுள் மறுப்பாளர், வெறுப்பாளர், தமிழ் பற்றாளர். ஆனால் அவர் பேர் என்ன பேர் வச்சார் பாருங்க, கலையரசன் வச்சார். ஏன்னா அவருக்கு ஆசை இவன் கலைக்கு அரசனாக வரணும் அப்படின்னா. கலைக்கு அரசனாக வரல, ஆனால் கலையோடு வளர்க்கும்படி ஆண்டவர் வச்சார். அல்லேலூயா. என்று நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்குள்ள ஒரு கலை ஒளிஞ்சிருக்குமாங்க, பேருக்கு ஏற்ற மாதிரி எப்படி கலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகத்தில் வரும் எங்கள் அப்பாவுடைய எழுத்து, எங்கள் அப்பாவுடைய பேச்சாற்றல், எங்கள் அப்பாவுடைய தமிழ் புலமை எல்லாமே எனக்குள்ளே இன்றைக்கி வேலை செய்கிறத நான் பார்க்குறேன். கரங்களுக்கு தலையில சொல்லுவோம், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அப்பா எங்கேயோ ஒரு இடத்துல பாதிப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பார். அதை கண்டுபிடிச்சி அவரை நினச்சி இப்போ கொண்டாடாதீங்க, ஃபோட்டோவில் போட்டு கொண்டாடாதீங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுங்க. எல்லாம் கனப்படுத்துவதுன்னா வெறும் நினைவுந்து துதிப்பது மாத்திரம் அல்ல. கடவுளுக்கு துதிச்சிடலாம், அப்பாவுக்கு துதிக்க முடியுமா? முடியாது. ஆனால் திருப்பி செலுத்தணும். திருப்பி செலுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை தான் நான் இன்னைக்கு சொல்லி முடிக்க போகிறேன். அதுதான் உங்கள் மனசில் ஆழமாக பதிக்க விரும்புகிறேன். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்தீங்களோ அது எல்லாம் தெரியாது. இப்போ நான் பிள்ளைகளோடு பேசிகிட்டு இருக்கிறேன். பிள்ளைகளை உங்கள் பெற்றோர் உங்களை வளர்ப்பதற்கு எவ்வளோ பாடுபட்டார்கள், தியாமனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ எந்த நல்ல தகப்பனும் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, நல்ல தாயும் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டா. நீங்கள் புரிந்து கொள்ளணும், நான் இந்த உலகத்தில் இருப்பது காரணமானவர்கள் அவர்கள். சொர்ணராஜனை சொன்னது போல் அவர் சொன்னார், இவங்க அப்பாவை பற்றி பேச எனக்கு ஒரு விஷயம் நன்மையாக தெரியல, ஆனால் ஒன்று, இந்த உலகத்தில் 2 ஊழியக்காரங்களை கொடுத்த தகப்பன் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறேன். அல்லேலூயா. ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு காரணம் இருக்கும் பாருங்க. அதை கண்டுபிடிச்சி நாம் துதிக்க முடியாது, ஆனால் திருப்பி செலுத்துறது உயிரோடு இருக்கிற காலங்களில் திருப்பி செலுத்த முடியும். எப்படி திருப்பி செலுத்த முடியும்? அவங்க நான் இந்த இடத்து வர்றது காரணமானா நான் அவங்கள எப்படி நான் திருப்பி கொடுப்பது, எப்படி திருப்பி செலுத்துவது? இந்த ரிட்டர்ன். அப்பா அம்மா தவறாக வளர்த்தவங்க இருப்பாங்க. நான் சொன்னேன், எனக்கு கஞ்சி ஊற்றுன அது தவறான பேரண்டிங், தவறான ஃபெயிலியர் மாடல். அதை நான் என்கரேஜ் பண்ணலை. நம்ம சபையில் அப்படி யாரும் என்கரேஜ் பண்ணல. ஆனால் பிள்ளைகள் நான் வளர வளர சின்ன வயதுலேருந்தே உலகத்துக்கே தரிசனம் வந்தாலும் என் பெற்றோருக்கு என்னுடைய ரிட்டர்ன் என்ன, என் பெற்றோருக்கு நான் கொடுக்குற ரிட்டர்ன் என்ன, அந்த உங்கள் மனசுக்குள்ளே வரணும். உங்கள் தரிசனம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? உங்கள் பெற்றோரிடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். கனப்படுத்துறதுன்னா இதுதான். நான் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன். ஒரு வசதியான ஹோட்டலில் எனக்கு சாப்பாடு கிடச்சிது. சாப்பிடும்போது என் மனசுக்குள்ளே சாப்பிடவே மனசு வரல. ஏன்னா நான் நேசித்த எங்கள் அம்மாவுக்கு ஒரு முறை கூட இது மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வர முடியல. என்னுடைய வறுமை எனக்கு அனுமதிக்கலை. ஆனால் செத்தாப்புறம் எப்படி கனம் பண்ண முடியும்? அதனால் நான் என்ன பண்ணுவேன், என் கூட பிறந்தவங்க என்றைக்கும் இருக்கிறான், அவங்கள நான் எங்கள் அம்மாவை கனப்படுத்தணும்னு நினைக்கிற நேரம்லாம் அவங்கள நினைப்பேன். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவேன், செய்வேன் நான். ஏன்னா கனப்படுத்துறதுக்கு இனிமேல் போய் பூ போடுறதுனால கனப்படுத்த முடியாது. ஆனால் உயிரோடு இருக்கிற எங்கள் தங்கச்சி, எங்கள் அக்கா, அவங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு கனப்படுத்துக்கிறேன். அதே மாதிரி சில பெற்றோர் உறவில், பிள்ளைகள் உறவில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. நல்ல கிறிஸ்துவ குடும்பங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபமூட்டியே கோபப்படுத்தியே வளர்த்ததுனால மறக்க முடியாத காயங்களோடு இருக்கிறாங்க. எங்கள் அப்பாவை நினச்சாலே கோபம், எங்கள் அம்மாவை நினச்சாலே கோபம், அவங்க தான் என் வாழ்க்கையை கெடுத்தவங்க அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகள் உண்டு, விசுவாச பிள்ளைகள் உண்டு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட கசப்புகள், வேதனைகள் இருக்குமானால் இன்னைக்கு அதை ஒழித்து கட்டுங்க. அந்த கசப்பை நீக்குங்க.
எங்கள் பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். ஒரு முறை கேட்டார், உங்கள் அப்பாவோட நீ பேசுறது இல்லையோ அப்படின்னு கேட்டார். ஆமாம் பாஸ்டர்னு. அப்புறம் எப்படி நீ கம்யூனியன் எடுக்கிறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு தப்பாகவே தெரியலன்னு. நீ எவ்வளோ நாளாக பேசலைன்னு. 2 வருஷமா. அடப்பாவி, 2 வருஷமா அப்பாவை போயிச்சிட்டு ஒரே வீட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு நீ எப்படி கம்யூனியன் எடுக்க உன்னால் முடியுது அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப மனசங்கடமாக போச்சு. அவரே சொல்லி கொடுத்தாரு, எப்படி எங்கள் அப்பாவுக்கு பிடித்தமானதெல்லாம் பொருள்லாம் வாங்கி கொடுத்து அந்த அன்பை ரினியூ பண்ணு. உனக்கு உடனே மன்னிப்பு கேட்க உன் ஈகோ விடாது, உன் ஈகோ உன்னை விடாது. ஆனாலும் போய் சாரிப்பான்லாம் கேட்க மாட்டேன். ஆனால் நீ என்ன பண்ணுவ, உங்கள் அப்பாவுக்கு எதெல்லாம் சாப்பிட்றது இஷ்டம் அதை வாங்கி கொண்டு போ, கொண்டு போய் காட்டு. என்ன பையன் மாறிட்டு இருக்கிறானே நினைப்பாரு. மெதுவா சிரி, என்னைக்காவது ஒரு நாள் கைப்பிடிச்சி பேசிடு. அந்த அப்பா உன்னை மன்னிச்சதாண்டா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் நான் சொல்றதை புரிஞ்சுட்டீங்க? உயிரோடு இருக்கிற போது அப்படி செய்யுங்க. இதான் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம செய்கிற கணம். சும்மா ஃபோட்டோவில் வச்சு ஏமாத்துறது, நினைவு பள்ளி கட்டுறது, நினைவுக்காக அதை கட்டுறேன் இதை கட்டுறேன், அதெல்லாம் இல்லை. அப்பாவை கனப்படுத்துறதுன்னா இதுதான் விஷயம். ரிட்டன், என் அப்பா விட்டு போன வேலையை தொடர்வது, என் அப்பா விட்டு போன தரிசனத்தை தொடர்வது, என் அப்பாவால் செய்ய முடியாத காரியங்களை செய்வது, இதெல்லாம் செய்வதற்கு நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன், என்னால் ஆனதை நான் செய்கிறேன் அப்படின்ற இடத்துக்கு வரணும். இந்த கோபம், கசப்பு சில இடங்களிலே சில மனித மிருகங்கள் கிறிஸ்தவ குடும்பங்களே இருக்குது கேள்விப்படுறேன். எனக்கு ரொம்ப தாங்கவே முடியாது. தகப்பன் உறவை கடவுள் மனித குலத்துக்குள்ள உறவாக, நீ என் பிள்ளை, நீ என் தாசன்றாரு. அப்படிப்பட்ட புனிதமான உறவை புரிந்து கொள்ளாத மிருகங்கள், ஆண் மிருகங்கள், தவறாக அபியூஸ் பண்ணப்பட்ட சில பெண் பிள்ளைகளையும் நாங்கள் ஊழியத்தில் போகிற இடங்களில் பார்க்குறோம். அவங்க கதறி அழும்போது எங்களால் அழத்தான் முடியுது, வார்த்தைகளே இல்லை. நம்ம சபைகள் அப்படிப்பட்ட பேர் முதலாய் சொல்லக்கூடாது, அப்படிப்பட்ட துணிகரமான அருவருப்பான பாவங்கள் சொல்லப்படுகிற உணர்வுள்ள ஒருவனும் இருக்கக்கூடாது. நான் ஜெபிக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்ப வேண்டும். ஆனால் பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காயங்கள் உங்களுக்குள் இருக்குமானால் அந்த கசப்பை இன்றைக்கு நீங்கள் எடுத்து போடுங்க. அந்த கசப்போடு பரலோகம் உங்களால் போக முடியாது. அந்த கசப்பை விட்டுவிடுங்கள். நீங்கள் அவர்களுக்கு திருப்பி செலுத்தும் ரிட்டர்ன் இதுதான். அவர்களை கனப்படுத்தும் முறை இதுதான். இந்த முறையோடு நீங்கள் ஆண்டவரோடு கூட நீங்கள் இணைந்திருந்து பாருங்கள், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த ஒரு குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்க. எப்படி இருக்கும்? கணவன் எப்படி இருப்பார்? முரடனா தான் உள்ளே வந்திருப்பார், மென்மையாக மாறிடுவார். மனைவியை நேசிப்பார், மனைவி எல்லாரும் முன்பும் கனப்படுத்துவார், யாரையும் கனவீனப்படுத்த அனுமதிக்க மாட்டார். எந்த ஒரு நல்ல புருஷன் ஆண் மகனும் தன் மனைவியை இன்னொருவர் பழிக்க, கேவலமாய் பேச அனுமதிக்க மாட்டார். அதே போல தான் எந்த ஒரு பெண்ணும் தன் புருஷனை பழிக்க, பயக்க அனுமதிக்க மாட்டார். இப்படி ஒரு அன்பின் பாண்டிங், அந்த லவ் பாண்டிங்கோட தான் ஆண்டவர் குடும்ப உறவை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த குடும்ப உறவுல நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருடைய உறவுல சரியாக இருந்தால் குடும்ப உறவுல சரியாக இருப்பீங்க. வயசு கூட கூட மனைவி பிடிக்கல, அவள் தோற்றம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது ஈரோஸ் லவ், மாமிச அன்பு, மாமிச இச்சைக்கான உள்ள அன்பு, அது மிருகங்களுக்குள்ள உள்ள அன்பு, அது ரட்சிக்கப்படாத கல்லஞ்சனுக்குள்ள அன்பு, அது அவிசுவாசுடைய அன்பு. உண்மையான அன்பு என்ன? எனக்கு நீ லாபமாக இருக்கியோ நஷ்டமாக இருக்கியோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு நீ கற்றுக் கொடுத்த மனைவி, நீ எனக்கு கற்றுக் கொடுத்த புருஷன், இந்த அன்பு. இது மாதிரி ஒரு அன்பு நிறைந்த குடும்பத்தை யோசிச்சு பாருங்க, எப்படி குட்டி பரலவ மாதிரி இருக்காதான். இந்த அன்பை பெறுவதுக்கு தான் ஆண்டவர் அன்பான தெய்வத்தை நம்மோடு இணைத்தான். நாம் முரடர்களாக இருக்கிற வரைக்கும் நாம் ஆண்டவரை அறிய முடியாது. நம்முடைய மனதும் இழக வேண்டும். இரும்பையும் மரத்தையும் சேர்த்து வச்சு ஒரு புது உலகம் கண்டுபிடிக்க முடியாது. இரும்பை இரும்போடு சேர்த்து இன்னொரு புது உருவம் கொடுக்க முடியும். அதே போல் அவர் அன்புள்ளவர். நான் அன்பில்லாதவனாக இருந்தா எப்படிங்க நான் மற்றவர்களை நேசிக்க? அதனால தான் அன்பு பாருங்கள், ஒரு சிலருக்கு நான் ஒருத்தரை நேசிக்கிறோம், ஒருத்தரை வெறுக்கிறோம். ஒரே குடும்பத்துக்குள்ளே இது நடக்குது. ஏன் நடக்குதுன்னா இங்கே மேலே சரியில்லை, அவரோடு மேலே உள்ள அன்பு சரியில்லை. இந்த அன்பை ஒவ்வொரு வாரம் சபையில் புதுப்பித்து இந்த அன்பு பின்மாற்றம் அடையும் பொழுதெல்லாம் ஆண்டவரை அப்பான்னு கூப்பிடுறேன், அப்பான்னு கூப்பிடுறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த அன்பில் வளர வளர கோபத்தோடு ஒரு நாள் சண்டை போடுவீங்க, மன்னிப்பு கேட்டுருவீங்க, ஒப்புரவாயிருவீங்க. உங்களால் சண்டை போட்டே வாழ முடியாது. பிசாசு மட்டும்தான் எதிராளியாக இருக்க முடியும். அவ்வளோ ஒரு மேன்மையான குடும்ப உறவை படிக்க குடும்பத்தில் பல உறவுகளை வைத்திருக்கிறார். அதில் மேன்மையானது முதன்மையான தகப்பன் ஸ்தானத்தை புருஷர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதிக பொறுப்புள்ளவர்கள் நீங்கள்.